ரைட். நம்ம ஃபார்ம் பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் யூனிட்டோட செகண்ட் டாபிக்ல இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா டைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் ஆஃப் ஃபார்மிங். ஓகே, ஸோ எப்பவுமே வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங், சிஸ்டம்ஸ் ஆஃப் ஃபார்மிங் இது வேற வேற. எப்பவுமே இந்த ரெண்டு டாபிக் உள்ள வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். டைப்ஸ்னா எதெல்லாம் வரும், சிஸ்டம்ஸ்னா எதெல்லாம் வரும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா இன்னைக்கு பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங்கிறது வந்து என்னென்ன விதமா நம்ம ஃபார்மிங் பண்ணலாம். விதம், டைப்ன்றது விதம், அதான். சிஸ்டம்ஸ் ஆஃப் ஃபார்மிங் அப்படின்னா என்னென்ன அமைப்புகள்ல நமக்கு ஃபார்மிங் இருக்கு, அதாவது யார் ஓனர், யார் வந்து டிசிஷன் எடுப்பாங்க, என்ன மாதிரி ஆர்கனைசேஷன் இருக்காங்க அப்படின்னு பாக்குறது. ஒரு மாதிரி டெக்னிக்கலா பாக்குறது மெயின்ல சிஸ்டம்ஸ் ஆஃப் ஃபார்மிங்கிறது. யார் மேல இருக்காங்க, ஹைரார்கில யாரு கீழே, யாரு வந்து முதலாளி, யாரு வந்து தொழிலாளி, இந்த மாதிரி பாக்குறது சிஸ்டம்ஸ் ஆஃப் ஃபார்மிங். டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வந்து என்னென்ன விதமா நம்ம ஃபார்மிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாக்குறது டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங். நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள போலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் அது ரொம்ப கிளியரா புரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபார்மிங்னா என்ன, அதாவது நேச்சர் அண்ட் டிகிரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அதாவது என்னென்ன ப்ராடக்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம், அந்த ஒரு ப்ராடக்ட்டையும் எவ்வளவு அளவுல நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். டிகிரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா வந்து எவ்வளவு அளவுல நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம், அந்த ப்ராடக்ட் மட்டுமே ப்ரொடியூஸ் பண்றோமா, இல்ல அதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸை கம்பைன் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்றோமா, இது எல்லாத்தையும் டீல் பண்றதுதான் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங்ல நம்ம என்ன ப்ராக்டிஸ் யூஸ் பண்றோங்கிறதான் சொல்லும். என்ன ப்ராக்டிஸ்னா நம்ம ஒண்ணு மட்டும் ப்ரொடியூஸ் பண்றோமா, இல்ல 2-3 சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றோமா, அந்த 2-3க்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, இந்த மாதிரி பாக்குறது வந்து டைப் ஆஃப் ஃபார்மிங்னு சொல்லுவோம். சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங்ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆர்கனைசேஷனல் செட்டப் தான். யாரு அந்த ஃபார்மை நடத்துறாங்க, யார் அதுல வேலை செய்யறாங்க, இந்த மாதிரி வருது. எதுக்காக நமக்கு ஃபார்மிங் சிஸ்டம் தேவை. டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங்னா அது ஜென்ரலான ஒரு விஷயம். ஆனா சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப டெக்னிக்கலான விஷயம். அது எதுக்காக நமக்கு ஒரு சிஸ்டம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட வந்து ஒரு ஃபார்மர் அப்படின்னு ஒரு நார்மலான விவசாயி பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வெறும் வந்து கிராப் மட்டும் இருக்காது. இப்ப வந்து நெல்லு போடுறாருன்னா நெல்லு மட்டும் இருக்காது. அவர்கிட்ட வந்து ஆடு இருக்கும், மாடு இருக்கும். அப்புறம் சம்டைம்ஸ் சில பேர் வந்து செரிகல்ச்சர் வச்சிருப்பாங்க. சில பேர் அதை மல்பெரி ஃபார்மிங் பண்ணுவாங்க. அப்புறம் மீன் வளர்த்துவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட்ரி ட்ரீஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, மலைவேம்பு, இந்த மாதிரி அந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து நிலத்தோட பார்டர்ல போட்டிருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஃப்ரூட் கிராப்ஸோ அந்த மாதிரி ஏதாவது விளைச்சு. ஸோ இத்தனையும் சேர்ந்ததுதான் ஃபார்மிங். ஓகேவா? சோ இந்த எல்லா சிஸ்டத்தையும் வந்து ஒன்றா இணைச்சு நம்ம நேற்று பார்த்த மாதிரி ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் மாதிரி வரதான் ஃபார்மிங் சிஸ்டம். சோ ஃபார்மிங் சிஸ்டம்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, எப்படி உன்னோட அவுட்புட்டை இன்னொரு இன்புட்டா நம்ம யூஸ் பண்ண முடியும், அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா, அப்படி யூஸ் பண்ணா நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும், எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாகும், எவ்வளவு குவாலிட்டி நம்மளால ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்றது தான் சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங்னு நம்ம சொல்றோம். ரைட்டா? ஓகே, சோ ஒரு ஃபார்மிங் சிஸ்டம்ல என்னென்ன இருக்கும், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கிராப் காம்பனன்ட் இருக்கும். கிராப்ங்கிறது வந்து மோனோகிராப் அப்படின்னா ஒரே ஒரு கிராப் மட்டும் போடுறது. இப்ப 3 போகமும் சில பேர் வந்து நெல் போடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கரீஃப், ரபி இந்த மாதிரி சீசன்ஸ் இருக்கு இல்லையா. சோ இந்த எல்லா சீசன்லயுமே வந்து நெல் மட்டுமே போட்டா அது மோனோ கிராப்பிங். மிக்சடு கிராப்பிங் அப்படின்னா வந்து நிறைய கலந்து போடுறது. இன்டர் கிராப்பிங் அப்படின்னா வந்து ஊடு பயிர், அதாவது ஒரு பயிர் வளர்த்துட்டு இருப்பாங்க, அதுக்கு இடையில இன்னொரு பயிர் வளர்த்துவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம பார்த்தா கோகனட் வளர்த்துட்டு இருப்பாங்க, அதுல வந்து கொக்கோவோ இல்லைன்னா பனானா அந்த மாதிரி. அது வந்து ஏன்னா கோகனட் அப்படிங்கிறது வந்து பெரினியல் கிராப், அது வந்து உங்களுக்கு ரொம்ப வருஷம் வந்துகிட்டே இருக்கும். அது நீங்க ஒரு தடவை மழை நட்டீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே பனானா மாதிரி இடையில இன்டர் கிராப் விடுறது எல்லாமே வந்து ஆனுவல் கிராப்ஸா விடுவாங்க. ஓகேவா? இன்டர் கிராப்பிங் கொடுக்கறதெல்லாம் இப்போ சின்ன சின்ன இந்த கொடிகள் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் இன்டர் கிராப்பா போகும். மல்டி டயர் கிராப் ஆஃப் சீரியல்ஸ் அப்படின்னா வந்து அதோட என்னது நிறைய அடுக்கடுக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். சீரியல்ஸ், லெக்யூம்ஸ், பல்சஸ், ஆயில் சீட்ஸ், ஃபோரேஜ் கிராப்ஸ், நம்ம இந்த மாட்டு தீவனம் எல்லாம் கொடுப்போம்ல, இது எல்லாமே கிராப்பிங்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் காம்பனன்ட். ரெண்டாவது காம்பனன்ட் வந்து லைஃப் ஸ்டாக் இருக்கும். லைஃப் ஸ்டாக் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம நார்மலா கால்நடைகள்னு சொல்லுவோம். அதாவது கவுஸ், பஃபலோஸ், கோட், ஷீப், பவுல்ட்ரி, பீ, ஹனி பீ எல்லாம் இருக்கு இல்லையா, ஏபிகல்ச்சர், ஹனி பீ பண்றோம். இது எல்லாமே லைஃப் ஸ்டாக் காம்பனன்ட்ல வருது. மூணாவது என்ன, ட்ரீ காம்பனன்ட். அதாவது நமக்கு தேவையான ஃப்ரூட் ட்ரீயா இருக்கலாம், இல்லைன்னா வந்து இந்த டிம்பர், அப்புறம் நமக்கு இந்த நம்மளுக்கான வீட்டுக்கான தேவைக்கு ஃபியூவல், ஃபாடர் இந்த மாதிரியான ட்ரீஸா கூட நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். சோ கிராப்பிங் அப்படிங்கிறது யூஸ்வலா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான டேர்ம். லைஃப் ஸ்டாக் அப்படிங்கிறது அனிமல் ஹஸ்பண்டரி ரிலேட்டடான டேர்ம். ட்ரீ அப்படிங்கிறது அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. அப்ப மூணும் சேர்ந்ததுதான் ஃபார்மிங் சிஸ்டம். அப்ப அக்ரிகல்ச்சர் இருக்கணும், அனிமல் ஹஸ்பண்டரி இருக்கும், பிளஸ் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி இருக்கும். இது மூணும் சேர்ந்ததுதான் இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபார்மிங் சிஸ்டம்னு நம்ம சொல்றோம். ரைட். இப்ப எதுக்காக ஃபார்மிங் சிஸ்டம் அப்படின்னா, நம்ம நேத்து பார்த்த மாதிரி மொத்த ஃபார்மையும் ஒன்னா சேர்த்து ஒரு யூனிட்டா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப லைஃப் ஸ்டாக் வளருது அப்படின்னா அந்த லைஃப் ஸ்டாக்கோட அவுட்புட், அதாவது இப்போ அதோட கழிவுகள் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கிராப் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஒன்னுத்தோட எண்ட் ப்ராடக்டோ ஏதோ ஒரு அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு
என்ன சொல்ல வேஸ்டா வந்து எதுக்குமே யூஸ் ஆகாம நம்ம போகாம அந்த ப்ராடக்ட்டை இன்னொருத்தோட இன்புட்டா நம்ம கன்வெர்ட் பண்றோம்ல, அது எதுக்காக எதனால அப்படி பண்றோம் அப்படின்னா மொத்த ஃபார்மை சேர்த்து நம்ம ஒரு யூனிட்டா பாக்குறதுனாலதான் நம்ம அப்படி பண்றோம், ரைட்? சோ இந்த மாதிரி இருக்கிறனால நம்ம ஃபார்மிங்க வந்து ஒரு யூனிட்டா தான் மொத்தமா கன்சிடர் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இப்ப டெய்ரிங் பண்றோம் அப்படின்னா அதோட வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா அடுத்து ஒரு கிராப்பிங் சிஸ்டமோட இன்புட்டா போகுது. இதே மாதிரிதான் நம்ம நிறைய இந்த கடலைக்கொடியில நேற்று சொன்னோம் இல்லையா? சோ ஒரு கடலைக்கொடி போடுறோம் அப்படின்னா கடலக்காவை நம்ம எடுத்துக்கிட்டு கொடியை வந்து ஆட்டு கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி அதே மாதிரிதான் செரிகல்ச்சர்ல நம்ம மல்பெரி கிராப் இருக்கு அப்படின்னா அந்த அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம ஒன்னத்தோட என் ப்ராடக்ட வந்து இன்னொன்னு அது வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து இன்னொருத்தோட இன்புட்டா நம்ம போட்டு வளர்த்துட்டு இருப்போம். ஓகேவா? சோ இது மொத்தமா ஃபார்மிங் ஒரு யூனிட்டா கன்சிடர் பண்றதுனாலதான் ஃபார்மிங் சிஸ்டம் ஒன்னே எவால்வ் ஆச்சு. ஓகேவா? ரைட். இப்ப டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் வந்துட்டோம். இது ரொம்ப 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 உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ரொம்ப நார்மலான விஷயம். டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங்ல என்னன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒரு கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி நம்ம வந்து இது கிளாஸிஃபை பண்ணிருப்போம், ரைட்டா? சோ ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்னன்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் பெர்சன்டேஜ் இன்கம் டிரைவ்டு ஃப்ரம் என்டர்பிரைஸ். என்டர்பிரைஸ் அப்படின்னா இங்க பெரிய விஷயம்லாம் கிடையாது. என்டர்பிரைஸ் அப்படின்னா இப்போ கிராப் அப்படிங்கிறது ஒரு என்டர்பிரைஸ், லைஃப் ஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு என்டர்பிரைஸ், ஓகேவா? கேட்டில்ங்கிறது ஒரு என்டர்பிரைஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் காம்பனன்ட் நம்ம என்டர்பிரைஸ் சொல்லலாம், சரியா? சோ ஒரு பர்டிகுலர் காம்பனன்ட் வந்து சினானிமஸ் டு என்டர்பிரைஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் காம்பனன்ட்ல இருந்து இப்ப லைஃப் ஸ்டாக்னா லைஃப் ஸ்டாக், கேட்டில்னா கேட்டில், கிராப்னா கிராப், அதுல இருந்து நம்மளோட ஃபார்மருக்கு ஒரு வருவாய் வரும்ல, இன்கம் வரும் இல்லையா? அந்த இன்கம் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் அந்த ஒரு பர்டிகுலர் காம்பனன்ட் கொடுக்குது, அதோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அதை பொறுத்து நம்ம வந்து 3 டைப் ஆஃப் ஃபார்மிங் கிளாஸிஃபை பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மிங். ஸ்பெஷலைஸ்ட் அப்படின்னாலே என்னது? எக்ஸ்பர்ட். நேற்று சொன்ன மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னாலே எக்ஸ்பர்ட். சோ ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மிங் ஒன்னாவது. ரெண்டாவது டைவர்சிஃபைடு ஃபார்மிங். இது ரெண்டும் அப்படியே ஆப்போசிட், எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட். டைவர்சிஃபை அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து ஒரு மாதிரி பரப்புறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைய வித்தியாசமா பண்றது, அதுதான் டைவர்சிஃபைடு ஃபார்மிங். அடுத்து மிக்ஸ்டு ஃபார்மிங். மிக்ஸ்டு ஃபார்மிங்னா ரெண்டுத்தையும் சேர்த்து பண்றது அப்படிங்கிற மாதிரி, இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற மாதிரி மிக்ஸ்டு ஃபார்மிங்ன்றது வரும், ரைட்டா? சோ இது வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் பேஸ் பண்ணி. இது 3. அடுத்து ஃபார்ம் சைஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மிங், இந்த பெரிய ஃபார்மர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மிங்னா சும்மா நிறைய பண்ணுவாங்க, ஓகேவா? அது வந்து லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மிங். ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மிங் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சமா தான் லேண்ட் சைஸ் இருக்கும், ஸோ நம்மளுக்கு அளவானதா செய்வோம். ஸோ இது ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மிங். அடுத்து ஆனுவல் ரெயின்ஃபால், அதாவது ஒரு வருஷத்தோட மழை பெய்யும் இல்லையா? அந்த மழையோட அளவை வச்சு நம்ம ஃபார்மிங்க டிசைட் பண்றோம். ஸோ அது என்ன அப்படின்னா ட்ரை ஃபார்மிங் ஒன்று இருக்கு, ட்ரைலேண்ட் ஃபார்மிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 3வது ரெயின்ஃபெட் ஃபார்மிங் சொல்லுவோம். அதாவது ரெயின்ஃபெட் ஃபார்மிங்னா வந்து மானாவரியா போடுவோம்னு சொல்லுவோம்ல, இப்பதான் சோளம் அந்த மாதிரிலாம் மானாவரியா விளையுதுன்னு சொல்லுவோம், அதுதான் எக்ஸாக்டா ரெயின்ஃபெட் ஃபார்மிங்னு சொல்லுவோம். அடுத்து ஒரு கிரைட்டீரியா என்னன்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆர் இன்கம் ஆர் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ். நேற்று பார்த்த மாதிரி கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ்ங்கிறது என்னன்னா ஒரு ரீஜியனுக்கு அந்த பொருளை ப்ரொடியூஸ் பண்றதுல ரொம்ப மற்ற ரீஜனை கம்பேர் பண்ணும்போது அட்வான்டேஜ் அதிகமா இருக்கும். ஏன்னா அதோட இன்ஹெரண்டாவே அதோட சாயிலோட குவாலிட்டியோ இல்ல கிளைமேட்டோ அதை வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பிரிக்கிறோம். இது வந்து எக்ஸ்டென்சிவ் ஃபார்மிங் ஒண்ணு இருக்கு, இன்டென்சிவ் ஃபார்மிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் போக மிஸ்சிலேனியஸா மீன்ஸ் மற்ற சின்ன சின்ன டைப்ஸ் இருக்கும் இல்லையா? அது என்னன்னா ரான்ச்சிங் ஆர் பாஸ்டரல் ஃபார்மிங். இது வந்து நான் டெஃபினிஷன் சொன்னா உங்களுக்கு வந்து இது இவ்வளவுதானா அப்படின்னு இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மிங் இருக்கு. அப்புறம் இரிகேட்டட் ஆர் கார்டன் லேண்ட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம் இது, ஓகேவா? இரிகேட்டட் நம்ம ரெயின்ஃபெட்னு பார்த்தோம்ல, அது மழையை நம்பி இருக்கிறது, மானாவரியா போடுறது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இது இரிகேட்டட் ஆர் கார்டன் லேண்ட் ஃபார்மிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து ஆர்கானிக் ஃபார்மிங். இது ரொம்ப இப்போ வந்து ரொம்ப பேசப்படுற ஒரு 1-2 இயர்ஸா வந்து ஆஃப்டர் கோவிட்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப பேசப்படுற டாபிக் ஆர்கானிக் ஃபார்மிங். அடுத்து வந்து லேண்ட்லெஸ் லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங். அதாவது லேண்ட்லெஸ் பீப்புள். லேண்ட்லெஸ்னா யாருன்னா லேண்டு லெஸ் அப்படின்னா லேண்டு இல்லாதவங்கன்னு அர்த்தம், ஓகேவா? அவங்களோட லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங்னு சொல்லுவோம்.